அப்புறம் எப்படி பேச? இப்படி கை கட்டாரில் இப்படி மடக்கு. நல்லா இப்படி மடக்கு. அப்புறம் எப்படி இப்படி செய். எல்லாருக்கும் ஹாய் சொல்ல. எல்லாருக்கும் ஹாய்ங்க. என்ன சப்பாத்தி மாவு கொடுத்து பிள்ளைய விளையாட வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இங்கே ஒரு ஸ்கூலில் போய் ஸ்கூலில் சேர்க்கலான்னு எங்கள் பேத்தியை கூப்பிட்டு போனோம். 2.5 வயசு ஆகுது அதுக்கு. சரி எதனா கற்றுக்குவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனோம். அவங்க வந்துங்க இந்த கலராக களிமண் மாதிரி இருக்கு, ஒரு 3 கலரில். அந்த களிமண்ணை கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதனால் அந்த மாவை வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா இப்படி பிசையணுமா, அப்படி பிசையணுமா, இப்படி பிசைஞ்சால் கையெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுமா. அப்போ தான் நல்லா பேனை பிடிச்சி பென்சிலை பிடிச்சி நல்லா எழுத முடியும். அந்த ட்ரைனிங் தாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை போய் 60,000 கட்டி அங்கே சேர்க்குறதுக்கு நானே சொல்லி கொடுத்துடலான்னு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கொடுத்து நானே பிசைய கற்றுக் கொடுக்குறேங்க. என்னமாரி நீங்களும் வேஸ்ட்டாக கொண்டு போய் 60,000 கட்டிடாதீங்க. இந்தமாரி மாவெல்லாம் கொடுத்து வீட்டிலே இப்படி பழக்கம் பண்ணுங்க. நல்லா பசங்களுக்கு கை நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், நல்லா எழுதுங்க, நல்லா படிக்குங்க. பாய். பாய் சொல்லு.